ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் மார்க்கெட் பேஸ்கெட் ஒன்று 2 ரோலில் பேசிக் நோட்டில் பார்டர் லைன் டிசைனில் ரெடி பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் 2 ரோலில் மார்க்கெட் பேஸ்கெட் டுட்டோரியலாக இருக்குது. அதெல்லாம் தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸும் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் கொடுத்துருக்கேன். அதுவும் தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பேஸ்கெட் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வயர்ஸ் பார்த்திங்கன்னா 2 கலர் வயர்ஸ் எடுத்திருக்கேன். ப்ளைன் ஒயர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் அண்ட் டார்க் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா இந்த பார்டர் லைன் டிசைனுக்காக ஒரு 4 வரிசைக்கு மட்டும் இருந்தால் போதும். அது போக இந்த 2 ரோலில் டார்க் ப்ளூ கலர் ப்ளைன் ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு ரோலில் கட் பண்ணது போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயரும் நமக்கு இருக்கும். இது வந்து ஒரு ரோலில் 24 வயர்ஸ் மொத்தமாக 6 அடியில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணது போக இவ்வளோ வயர்ஸ் வந்து ஒரு ரோலில் மீதியும் இருக்குது. அது போக இன்னும் ஒரு ரோல் இருக்கும். இதே எல்லா வயசையும் யூஸ் பண்ணி மீதி இருக்க எல்லா வயசையும் யூஸ் பண்ணி நம்ம ஹேண்டில்லேருந்து எல்லாமே போட்டு முடிச்சிடலாம் இந்த பேஸ்கெட்டை. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வயசில் ஒரு ஒயர் எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிக்கிறோம். ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ ரன்னிங் ஒயரும் டார்க் ப்ளூ கலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு கால் அடி, அதாவது 3 இன்ச்சஸ் வரைக்கும் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த ரன்னிங் ஒயரை இந்த ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஒயர் அளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு நம்ம பேசிக் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறம் வாய்ஸ் வந்து ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே இந்த ரன்னிங் ஒயரில் அடுத்தடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாய்ஸை ஜாயின் பண்ணி நாட்ஸ் போடணும். பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி பேசிக் நாட்டில் போட்டு பழகுங்க. வாய்ஸ் எதுவும் வேஸ்ட் ஆகாது. சீக்கிரமாகவும் பேசிக் நாட்டில் போட்டு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வரிசை நமக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அடுத்தடுத்த வரிசையில் மேலே கீழே மாற்றி மாற்றி போடும்போது நல்லா டைட் பண்ணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே நம்ம எல்லா வாய்ஸையும் இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணணும். நான் பாருங்கள் எல்லா வாய்ஸையும் ஜாயின் பண்ணி நாட்ஸ் போட்டாச்சு. இதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை நம்ம கட் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு சைடில் வந்து எந்த அளவுக்கு ஒயர் விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சைடில் வந்து நம்ம முடிச்சு போட்டு வச்சிட்டோம்னா இது ஃபஸ்ட் லைன் ஒரு அடையாளத்துக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். இதுக்கப்புறம் இந்த மேலேயும் கீழேயும் இந்த சென்டர் லைனை பேஸ் பண்ணி நம்ம வரிசைகளை போட்டு முடிக்கும்போது நமக்கு வந்து பேஸ் கிடச்சிரும், கூடையோடைய பேஸ் கிடச்சிரும். இப்போ நம்ம 2வது வரிசை போட தொடங்கலாம். இந்த சைடில் வந்து எந்த அளவுக்கு ரன்னிங் ஒயர் விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி விட்டுட்டு நல்லா டைட்டாக போட ஆரம்பிங்க. நம்ம சேனலில் பிகினர்ஸுக்காக எல்லா டைப் ஆஃப் நாட்ஸ்லேயும் மினி பேஸ்கெட் டுட்டோரியல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணி பாருங்கள். இப்போ நாட்ஸ் எல்லாம் நல்லா டைட்டாக போடுங்க. பேஸ்லேருந்தே வந்து நல்லா டைட்டாக போட ஆரம்பிங்க. அப்படின்னா தான் ஃபினிஷிங்கில் வந்து இந்த ஒயர்ஸ் எல்லாம் வந்து ஈவனாக வந்து நமக்கு ஃபினிஷிங்க்கு ஒயர் வந்து கரெக்டாக கிடைக்கும். பேஸில் லூஸாகவும் மேலே வளர்த்தி கொண்டு வர இடத்துல டைட்டாகவும் போட்டோம்னா ஈவனாக இருக்காது. பேஸ்கெட்டோட ஃபினிஷிங் வந்து ஈவனாக கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் 2 வரிசைகள் போட்டு முடித்தாச்சு. ரன்னிங் ஒயரும் மெஷர் பண்ணி கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி அடுத்தடுத்த வரிசைகள் அப்படியே நம்ம போட்டு முடிக்க வேண்டியது தான். இப்போ நம்ம ஒரு சைடில் போட்டு முடிச்சிடலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ 5 வரிசைகள் இருக்குது. இப்போ நம்ம கீழ்ப்பகுதியில் போடும்போது இந்த மாதிரி திருப்பி வச்சு போடணும்.
இப்போ பாருங்கள் நான் மொத்தமாக போட்டு முடிச்சாச்சு. பேஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பேஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 10 வரிசைகள் போட்டிருக்கேன் நான். போட்டு குச்சி வந்து சொருகியிருக்கேன். இந்த பேஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் வரிசையில் நம்ம போட்டு வச்சுருந்த முடிச்சை வந்து பிரித்து விட்டுருங்க. குச்சி சொருகியிருக்கறனால பேஸ் வந்து நல்லா ஃப்ளாட்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி அப்படியே சுற்றி சுற்றி அப்படியே போட்டு வளர்த்தி கொண்டு வந்து ஹைட் பண்ணி கொண்டு வர வேண்டியதுதான். பேஸ் பாருங்கள் நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது. குச்சி சொருகியிருக்கறனால நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி குச்சி சொருகும்போது. இப்போ பாருங்கள் நான் இந்த இடத்துல வந்து இந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி சுற்றி சுற்றி அப்படியே போட்டு ஹைட் பண்ணி கொண்டு வர போகிறோம். இந்த இடத்துல நான் ஆரம்பிக்கிறேன். 2வது வரிசையிலேருந்து இந்த மாதிரி உள்ளே வந்து ஒரு 4 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ரன்னிங் ஒயர் அப்படியே முன் பக்கமாக கொண்டு வந்து அப்படியே கண்டினியூஸாக நல்லா நாட்ஸ் வந்து டைட்டாக போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். இதுக்கப்புறம் நம்ம சுற்றி வர அப்புறம் எல்லா மூலைகளும் திருப்பணும். கார்னட்டை அந்த வரிசையை போட்டு முடிக்கணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு மூலை நம்ம திருப்பியிருக்கோம். இதே மாதிரி அடுத்தடுத்த மூலைகள் நம்ம திருப்ப வேண்டியதுதான். இந்த மூளை திருப்புற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் சுற்றி வர நான் இந்த வரிசையை போட்டு கொண்டு வந்தாச்சு. 4 மூலையும் வந்து நம்ம திருப்பியாச்சு. இந்த இடத்துல நாம் ஏணிப்படி நாட் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லேடர் நாட் யூஸ் பண்ணணும். இந்த ஏணிப்படி நாட் எப்படி போடணுங்கிறத எல்லா வீடியோலையுமே நான் பிகினர்ஸுக்காக சொல்லி கொடுத்துக்கிட்டே வரேன். பொறுமையாக பார்த்து போடுங்க. இந்த மாதிரி போடும்போது பேஸ்கெட்டோட ஃபினிஷிங் வந்து நமக்கு ஈவனாக கிடைக்கிது. இந்த ஃபஸ்ட்டு போட்ட நாட்டை வந்து லூஸ் பண்ணி அந்த லூப் வழியாக உள்ளே விட்டு ரன்னிங் ஒயரை எடுக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கற்றுக்கிட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் பேஸ்கெட்டோட ஃபினிஷிங். இப்போ அப்படியே வந்து இந்த ரன்னிங் ஒயரை முன்பக்கமாக கொண்டு வந்து 2வது வரிசை அப்படியே தொடங்க வேண்டியது தான். இதே மாதிரி அடுத்தடுத்த வரிசைகளுக்கு நம்ம ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணிக்கணும். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இப்போ பாருங்கள் நான் 5 வரிசைகள் வந்து கண்டினியூஸாக இந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போட்டு முடிச்சாச்சு. ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டு கட் பண்ணி இந்த இடத்துல ஏணிப்படி நாட் போட்டு அந்த ஒயரை வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஆப்போசிட்டில் இருக்கிற நாட்ஸில் இன்சர்ட் பண்ணி விட்டோம்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும்.
இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ண போகிறோம். அதனால வந்து இந்த மாதிரி ரன்னிங் ஒயரை கட் பண்ணி உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விடுறோம். இதே மெத்தட் தான். இதே மாதிரியே கலர்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி நாட்ஸ் போடும்போது ஏணிப்படி நாட் போட்டு கட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி விட்டோம்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதே மாதிரியே தான் பேஸ்கட்டோட ஃபினிஷிங்கும் இதே மாதிரியே தான் பண்ணணும். இப்போ நம்ம எந்த இடத்துல வந்து முடித்தோமோ அதுக்கு அடுத்த நாட்லேருந்து நம்ம ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி அப்படியே சுற்றி வர போட்டுக்கிட்டு வர வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல தொடங்குறேன். ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டுட்டு நல்லா டைட்டாக நாட்ஸ் போட ஆரம்பிக்கலாம். இந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரில் நம்ம ஒரு 2 வரிசைகள் கண்டினியூஸாக போடணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல மறுபடியும் நம்ம லேடர் நாட் போட்டு உள்ளே வந்து ஒயரை வந்து கட் பண்ணி இன்சர்ட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு விட்டுருந்தோம்ல ஒரு 2 இன்ச் ஒயரு, அதையும் வந்து இன்சர்ட் பண்ணிடணும். ரெண்டு வரிசைகள் போட்டு முடித்ததுக்கப்புறம் ஒயரை வந்து கட் பண்ணி லேடர் நாட் போட்டு இன்சர்ட் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், கண்டினியூஸாக வந்து 2 வரிசைகள் வந்து நான் போட்டு முடிச்சாச்சு ஒயிட் கலரில். அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூஸாக வந்து ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி 5 வரிசைகள், மறுபடியும் 2 வரிசைகள் ஒயிட் கலரில், ஃபினிஷிங்கில் ஒரு 6 வரிசைகள் வந்து ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி இந்த பேஸ்கெட்டை ஹைட் பண்ணி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வரிசையை மடக்கி உள்ளே வந்து ஒரு 5 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் எல்லாம் நீட்டாக கட் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் பாருங்கள், நீட் ஃபினிஷிங்காக கொடுத்துருக்கேன். இதனோட ஹைட் பார்த்திங்கன்னா மொத்தமாக 20 வரிசைகள் போட்டு இந்த பேஸ்கெட்டை ஹைட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு. பேஸில் வந்து குச்சி சொருகியிருக்கனால நல்லா ஃப்ளாட்டாக கிடச்சிருக்கு. திங்ஸ் எல்லாம் நிறைய கேரி பண்ணிக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஹேண்டில் பார்த்திங்கன்னா 2 வாய்ஸ் யூஸ் பண்ணி போடுற ஹேண்டில் தான் நான் கொடுத்துருக்கேன். 6.25 அடியில் வெளி ஒயர் வந்து 2 வாய்ஸ் யூஸ் பண்ணி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உள் ஒயர் பார்த்திங்கன்னா ஒரு 3 வாய்ஸ் கொடுத்துருக்கேன். அதுவே வந்து இந்த பேஸ்கெட்டுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு எந்த ஹேண்டில் வந்து போட தெரியுமோ அந்த ஹேண்டில் வந்து போட்டுக்கோங்க. இந்த 2 ரோல் பேஸ்கெட்லாம் பார்த்திங்கன்னா லஞ்ச் பேஸ்கெட்டாகவும் யூஸ் பண்ணுறக்கும் மார்க்கெட் பேஸ்கெட்டாக யூஸ் பண்ணுறக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்களோட ஃபேவரட் கலர்ஸில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். பேஸ்கெட் பாருங்கள், சிங்கிள் கலரில் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.